செய்தி. சென்னையில் மருத்துவர் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் கடன் கொடுத்தவர்கள் மிரட்டியதே காரணம் என்று தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்து மிரட்டி அவமதித்து சென்றதாக விசாரணையில் தகவல் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக தற்கொலை குடும்பத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று முன்தினம் கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்து மிரட்டியதால் மருத்துவர் குடும்பத்தினர் இந்த விபரீத முடிவு எடுத்ததாக தகவல் கிடைத்துள்ளது. கடந்த 10 நாட்களாக கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்ததால் மருத்துவர் விபரீத முடிவு எடுத்ததாக தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 10 நாட்களாக கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்ததால் மருத்துவர் குடும்பத்தினர் விபரீத முடிவு எடுத்ததாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வருண்யா, திருமங்கலத்தில் உள்ள 17வது அவென்யூவில் வசித்து வந்தவர் பாலமுருகன். அவருடைய மனைவி சுமதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். அதே போல அவருடைய மகன்கள் ஜிதேந்திரகுமார் மற்றும் யஷ்வந்த் குமார் ஆகியோர் 4 பேர் இன்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பாலமுருகன் செல்போன் மற்றும் அவரது மகன்கள் உள்ளிட்ட 5 செல்போன்களை பறிமுதல் செய்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வீட்டுக்கு வந்த கடன்காரர்கள் அவர்களை கடுமையாக மிரட்டி இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் கேட்டுள்ளதால் மன உளைச்சலில் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பணம் தொழில் விருத்திக்காக கடன் பெற்றிருக்கிறார். இதற்கு மாதம் 6000 ரூபாய் இஎம்ஐ கட்டியதாக கூறப்படுகிறது. மாதம் தவணை கட்ட முடியாததால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனை திருப்பி கேட்பதற்காக தொடர்ந்து 10 நாட்களாக கடன் கொடுத்தவர்கள் பாலமுருகன் வீட்டுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் கடன் கொடுத்தவர்கள் சண்டை போடும் விதமாக வீட்டுக்கே சண்டை போட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பார்த்ததால் ஒரு அவமானப்பட்ட அவர் நேற்று முன்தினம் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் நேற்றைய நள்ளிரவு மகன்கள் மற்றும் மனைவியுடன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருடைய செல்போனில் ஏராளமான தொலைபேசி எண்களில் பேசியிருக்கிறார். அவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கடனை கடந்த 1 வருடமாக திருப்பி கட்ட முடியாமல் மாத தவணையாக இஎம்ஐ தொகையை 6 லட்சம் ரூபாயை பக்கத்தில் உள்ளவர்களிடம் கடன் வாங்கி அந்த இஎம்ஐயை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்த அவர் இந்த கடனை செலுத்த முடியாமல் இந்த விபரீத முடிவை எடுத்திருக்கிறார். வருண்யா. ராம்குமார், விவரங்களுக்கு நன்றி.